ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சி போன டப்பா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டப்பா வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒன்று இருக்கும். இந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பெரிய பேப்பராக இருந்துச்சு. இந்த பேப்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பாதி பேப்பரில் வந்து ஸ்டிக் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பாதி பேப்பரை நான் இன்னொரு ஆஃப் பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு 2 ஸ்டிக்கு வந்து கிடைக்கும். ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கில் வந்து இவ்வளோ பெரிய பேப்பரில் வந்து ஸ்டிக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா தடியாக கிடைக்கும். இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லா தடியாக ஸ்டிக் இருந்தால் தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பேப்பரில் வந்து நான் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன மெலிசான ஸ்டிக்காக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த பேப்பரையே வந்து நீங்கள் இன்னும் 2ஆக வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெலிசான ஸ்டிக்கு வந்து கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் இடத்துல மட்டும் கம் அப்ளை பண்ணி இதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணவும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் ரெடி பண்ணும்போது உள்ளே வந்து குச்சி மாட்டிக்கும். அதுக்கு இன்னொரு குச்சி வச்சு நீங்கள் தள்ளிங்க அப்படின்னா வெளியே வந்து வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக் வந்து போதுமானு தெரியல. நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னுமே வந்து ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த டப்பா வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் ஒட்டினோம் அப்படின்னா மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வரம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வரம்பை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சுற்றி வந்து வரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிக்கு ஒட்டும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது இருக்கிறதுனால மேலே தூக்கிக்கிட்டோம் கீழே வந்து பதியாமல் இருக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நிற்காது. அதனால் வந்து நான் அந்த வரம்பு கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தேன் கரெக்டாக வருமானு. அந்த வரம்பு கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா நின்றுச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து அந்த வரம்பை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சாண்ட் பேப்பர் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். தேவைப்படாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கை வந்து வச்சு பார்த்துட்ருந்தேன். எந்த அளவுக்கு வந்து ஹைட் வச்சா கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்த்துட்ருந்தேன். ஸ்டிக்கு வந்து நம்ம சுற்றும் போது இந்த அடியில் வந்து கிராஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வச்சு பார்த்துட்டு அந்த டப்பா விட கொஞ்சம் மேலே ஹைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஹைட்டான டப்பா இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமான ஹைட் வந்து விட்டால் போதும். இந்த டப்பா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு பார்க்க வந்து அந்த பேஸ்கெட் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டிக்கிலே வந்து 3 பீஸ் வந்து கிடச்சிது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வரும். ஏன்னா வந்து நம்ம நடு சென்டர் தான் வந்து கம் அப்ளை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வரும்போது இந்த மாதிரி கட் பண்ண உடனே நீங்கள் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பரை வந்து பிரிஞ்சுட்டு வராது. நமக்கு ஸ்டிக்குமே வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்லேயே வந்து 3 பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு டைமுமே மிச்சமாகும். ஒவ்வொரு ஸ்டிக்காக வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 3 ஸ்டிக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அதனால தான் நான் ஒரு பெரிய ஸ்டிக்காக பண்ணிவிட்டு அதில் வந்து 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபெஃபி பாண்டோ இல்லை வந்து க்ளூ கன்னோ உங்கள்கிட்ட வந்து எது இருக்கோ அதை அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே வரிசையாக வந்து ஒட்டி விட போகிறோம். ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒட்டுற அவசரத்தில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒட்டிடுவோம். அது வந்து வேறு டிசைன் மாதிரி வந்துடும். அதனால் ஒட்டும் போதே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்து ஒட்டிக்கிட்டே வந்து வாங்க. ரெடி பண்ணி வச்ச எல்லா ஸ்டிக்குமே வந்து 1 பை 1 வந்து நான் பக்கத்துலேயே வந்து ஒட்டிக்கிட்டே வரப்போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் க்ளூகன் தான் வந்து யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட வந்து ஃபெஃபி பாண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெஃபி பாண்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூகன் வந்து டக்குன்னு ஒட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெஃபி பாண்ட்னால் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து ஒட்டிக்கலாம். ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த க்ளூகன் யூஸ் பண்ணும்போதுமே இந்த க்ளூகன் வந்து ஹீட்டாக தானே இருக்கும். அது பிளாஸ்டிக்கில் வந்து படும்போது கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபெஃபி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஒட்டுறோம். அதனால் வந்து பார்த்து கவனமாக வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ஸ்டிக்குமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் முக்கால்வாசிக்கிட்ட வந்து ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடம் தான் வந்து இருக்குது. மேலே வந்து நம்ம ஒட்டிகிட்டே வரோம் இல்லையா, அந்த ஹைட் வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்காது. அதனால் நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா ஸ்டிக்கு, அதை வந்து எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும்.
நான் வந்து பொறுமையாக பார்த்து பார்த்து வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன். அப்போயுமே வந்து கொஞ்சம் கோணலாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தான் இடம் இருந்துச்சு. அதனால் குட்டி ஸ்டிக்காக வந்து ரெடி பண்ணி 2 ஸ்டிக்கை வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன். அப்போ வந்து நமக்கு கேப்பே இல்லாமல் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் ஒட்டும் போதுமே வந்து கேப் விடாமல் நல்லா பக்கத்துலேயே நெருக்கமாக வந்து ஒட்டுங்க. கேப் விட்டு விட்டு ஒட்டினோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்காது. அதனால் வந்து கேப் விடாமல் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த டப்பா ஃபுல்லாகவும் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து ஒட்டிட்டோம். இப்படி பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. நீங்கள் இப்படியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே வந்து நியூஸ் பேப்பராக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதனால் நான் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணேன். கீழெலாம் வந்து பெயிண்ட் வந்து சிந்துச்சு. அதனால் வந்து அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணேன். நான் வந்து பிளாக் கலரில் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டன் கலர் வச்சு வந்து டச் பண்ணுறது அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து பிளாக் கலர் மட்டுமே வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் கூட நீங்கள் இது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிளாக் பிடிக்குன்றதுனால நான் வந்து பிளாக் வந்து பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிளாக் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு எதனா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாகவும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் பண்ண பிடிக்கல, பெயிண்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா ரெயின்போ கலரில் வந்து கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிக்காக வந்து பார்த்துமே வந்து ஒட்டலாம். அப்போ இன்னுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உள்ளேயும் வந்து ஃபுல்லாக நான் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ளே மட்டும் அசிங்கமாக தெரியும் இல்லையா, ஏன்னா வந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து அந்த ஸ்டிக்கு வந்து வெளியே தெரியும். அந்த இடத்துக்கு மட்டும் நான் இது மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து காய வச்சுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெயிண்ட் பண்ண உடனே வந்து தொடாதீங்க. அப்போ வந்து பெயிண்ட் எல்லாமே வந்து நம்ம கையிலே வந்து பிடிச்சிக்கும். அப்போ அசிங்கமாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டை வந்து இதை அப்படியே வந்து மேலேயும் கீழேயும் வந்து நான் ஒட்டி விட போகிறேன். 1 சென்டிமீட்டர் இன்ட்டும் அப்படியே எவ்வளோ வந்து A4 ஷீட் சைஸுக்கு அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து டெக்கரேட்டிவ் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைனிங் டேப் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிசைனிங் டேப்பை கூட வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து கலர்ஃபுல்லாக வந்து பத்திரிக்கைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பத்திரிக்கையை கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து லேஸ் ஒட்டிக்கலாம். இல்லைனா கலர் பேப்பர் கூட வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒட்டிக்கலாம். பிளாக்குக்கு A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர், அதை ஒட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலேயும் லாஸ்ட்டாக அடியிலையும் வந்து ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்கவே வந்து பேஸ்கெட் வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த பேஸ்கெட்டை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய வளையல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டு வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய பென்சில்லாம் வந்து ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா நிறைய வச்சுருப்பீங்க, அங்கங்கே தான் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா அது வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை அம்மாக்கெல்லாம் வந்து கிச்சனில் வந்து நிறைய திங்ஸ் போட்டு வைக்க வந்து நிறைய பேஸ்கெட்லாம் தேவைப்படும் இல்லையா, இந்த மாதிரி பூண்டு, தக்காளி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோ இந்த பேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் இந்த பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.